ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. அகிமகர கரணிகர மிருது மிருதித லக்ஷ்மி சரசதர சரசிருக சத்ரு சதுருசி தேவே விரஜ யுவதி ரதிகலக விஜயினி ஜலீலா மதமுதித வதன சசி மதுரி மணிலீஜே. நாராயணியத்திலே ரிஷப வாசுதேவராக குருவாயூரப்பா தாங்கள் பலவிதமான சத்துபதேசங்களை உங்க பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணிட்டு நேர முக்தி மார்க்கத்தை தேடுவதற்காக முக்திக்கு அதிபதியான தாங்களே காட்டை நோக்கி கிளம்பினேராமேனு முதல் ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி 20வது தசகத்துல 8வது ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணி 9வது ஸ்லோகத்தை ஆரம்பிப்பதற்கு தயாராகிறார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணனுடைய சன்னதி உங்க எல்லாருக்கும் கவனத்தில் இருக்கும். காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் செல்லக்கூடிய மார்க்கத்திலே அமைந்திருக்கக்கூடியது திருமால்பூர். அந்த திருமால்பூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இயற்கை எழில் சூழ்ந்த அழகான ஒரு சிறிய கிராமம் புரசை. அங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத கரியமாணிக்க பெருமாளுடைய திவ்ய திருக்கோயிலிலே ஒவ்வொரு இடமாக நாம் தரிசித்துக் கொண்டே வந்து இதோ அழகான நந்தவனத்தை கடந்து அழகாக பராமரிக்கக்கூடிய கோசாலை இடத்திலே வந்திருக்கின்றோம். கண்ணன் இருக்கக்கூடிய இடத்திலே கறவைகளும் கன்றுகளும் இல்லாமல் இருக்க முடியுமா? கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், கூடவே உன் வேணு கானமும் சேர்ந்துண்போம் என்று சொல்வது போல இந்த கோசாலையினுடைய ஒரு முகப்பிலே கண்ணன் நின்ற திருக்கோலத்திலே கம்பீரமாக அழகான புல்லாங்குடலை தான் கையிலே தாங்கிக் கொண்டு நமக்கு காட்சியை அளிக்கின்றான். உள்ளே அவனை தரிசித்தவாறு பல பசுமாடுகளும் கன்று குட்டிகளும் அழகாக இருக்கக்கூடிய திவ்யமான கோசாலையினுடைய கோதூளி கோசரித்த கோமல கோபவேஷம் என்று லீலாசுகர் வர்ணித்த ஒரு காட்சியை இங்கே பார்த்து கொண்டே வந்தோமே. ஆனால் இதோ ஒரு உற்சவ மூர்த்தியாக அழகாக நவநீத கண்ணனும் நமக்கு இங்கே சேவையை அளிக்க ஆரம்பித்து விட்டான். இந்த நவநீத கிண்ணன் இப்போது தரிசிக்கின்றோமே, இவனே பிரதி ரோகிணி நட்சத்திரத்தில் மாதா மாதம் இந்த கோசாலைக்கும் தன்னுடைய புறப்பாடை நடத்தியருளி இந்த பசுக்களோடு இருந்து திவ்யமான தரிசனத்தை அளித்துவிட்டு அவனும் கோக்களோடு இருந்த ஆனந்தத்தோடு சன்னதிக்கு திரும்புவானாம். ஒவ்வொரு மாதமும் ரோகிணியிலே இந்த திவ்ய தரிசனத்தை இங்கு வந்தால் நாம் நேரே தரிசிக்கலாம். அந்த கண்ணன் இதோ தாமரை பீடத்திலே நின்ற திருக்கோலத்திலே தன்னுடைய இடது கையை நாட்டிய பாவத்திலே காண்பித்தவாறு நமக்கு சேவையை அளிக்கின்றான். வலது கையிலே அழகான ஒரு வெண்ணையை தான் தாங்கிக் கொண்டு சற்றே தன்னுடைய தலையை மேலே தூக்கிய பாவத்திலே அவன் சேவை சாதிக்கக்கூடிய உயர்ந்த திருமுகம் சிரசனுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை ஆச்சரியமாக நாம் அடைகின்றோம். முத்து மாலையை தான் தரித்துக் கொண்டு இரு திருவடிகளிலேயும் கொலுசு தண்டை இவைகள் பளபளக்க கண்ணன் நாம் பார்த்து கொண்டிருக்கும் போதே தன்னுடைய அழகான திவ்ய சேவையை மாற்றிக் கொண்டு இதோ புன்னை மர கண்ணனாகவும் நமக்கு தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டான். பின்னால் புன்னை மரம் இருக்க முன்னால் அதே கண்ணன் நின்ற திருக்கோலத்திலே இதோ நமக்கு பவித்திரத்தை அளிப்பதற்காக தானும் பவித்திரமாவதற்காக பவித்திர மாலைகளை தான் சார்த்திக் கொண்டு அழகிய புன்னை மர அலங்காரத்தோடு நமக்கு மற்றொரு திவ்ய தரிசனத்தை அளிக்கக்கூடிய இந்த கண்ணன் இருக்கக்கூடிய இடத்திலே குருவாயூரிலே அமைந்திருப்பது போல அழகான துலாபாரமும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த துலாபாரத்திற்கு தங்களுடைய தீர்க்க ஆயுளுக்காகவும் வியாதி நிவர்த்திக்காகவும் பக்தர்கள் வந்து இங்கே காணிக்கையை துலாபாரமாக செலுத்துவது என்பது இந்த திருக்கோயிலின் வழக்கம் என்று இங்கு இருப்பவர்கள் கூறுகிறார்கள். துலாபாரத்தோடு ஸ்ரீகிருஷ்ணன் அழகான நர்தன கண்ணனாகவும் நவநீத கண்ணனாகவும் மாலைகளை சார்த்திக் கொண்டு திவ்ய ஆரத்தியோடு நமக்கு காட்சியை அளிக்கக்கூடிய திவ்ய வைபவத்தோடு இதோ நாம் குருவாயூருக்கு 20வது தசகத்தின் 9வது ஸ்லோகத்தை பட்டத்திரி எவ்வாறு துவங்குகின்றார் என்பதை கேட்பதற்காக திரும்பிவிட்டோம். அவரும் தயாராகிவிட்டார். குருவாயூரப்பா பராத்மபூதோபி பரோபதேசமோ குர்வன் பவல் சர்வ நிரஸ்யமானக விகாரகீனோ
விசசார கிருஷ்ணம் மகி மகீனாத்மரசா பிலீனகம். ரிஷபர் தான் ஒரு பிரம்மதூதராக இருந்தா கூட காட்ட அடைஞ்சு தான் அவதூதராக சஞ்சரிக்க ஆரம்பிச்சாராமே குருவாயூரப்பா. அது மாத்திரம் இல்ல, அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள், சந்நியாசிகள், ஞானிகள் அத்தனை பேருக்கும் வாக்கினாலும், வாக்கால மாத்திரம் இல்ல தன்னுடைய உபதேசத்தை அனுஷ்டானத்தினாலும் இவர் காமிச்சார். கிருஷ்ணா, நீயே பகவத்கீதையில குருவாயூரப்பா என்ன உபதேசம் பண்ண? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்ரேன சேவையா. என்னுடைய சாதுக்கள் பாகவதோத்தமர்களுக்கு யார் பரிப்பிரஷ்ரேன பலவிதமான பணிவிடைகளை பண்ணி அவர்களுடைய திவ்ய தரிசனத்தை அடையிறானோ அவன் அனுஷ்டான மார்க்கத்திலையும் ஞான மார்க்கத்திலையும் ஆத்ம சுத்தியிலையும் உயர்ந்தவனாக ஆகிறான்னு நீ பண்ண உபதேசத்தை நீயே நிரூபிப்பதற்காக குர்வான் பவானே சர்வ நிரஸ்யமானகம் சாதுக்களுக்கு உபதேசம் பண்ணி, அதனால தான் ரிஷபருடைய அவதாரத்தினுடைய நோக்கமே முதல் ஸ்லோகத்துல பட்டத்திரி சொன்னார். சந்நியாச தர்மத்தை அனுஷ்டிச்சு இருக்கக்கூடிய ஒரு சந்நியாசிகள், சாதுக்கள், முற்றும் துறந்த முனிவர்கள் அவ வாழ்க்கையை எப்படி நடத்தணும், அவளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கணும், விவேகமான அந்த பக்தியானது எப்படி வரணும்னு அந்த காட்டில் இருக்கக்கூடிய பல சாதுக்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் இவர் உபதேசம் பண்றாராம். ரிஷபர் அவருடைய ஒரு சாநித்தியத்தையும், மகாவிஷ்ணுவனுடைய சொரூபம்னு அவளுக்கு தெரியாதா? எத்தனை வருஷமா தபஸ் பண்ணிட்டு இருக்கா. எப்படி ராமனை தேடிண்டு மனுஷிய ரூபத்துல வந்தா கூட தண்டகாரண்யத்துல பலவிதமான மகரிஷிகள் ராமன் இருக்கக்கூடிய இடத்துல ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வந்து தரிசனம் பண்ணாலோ, அதே மாதிரி இங்க ரிஷபனை சாதுக்கள்லாம் வந்து தரிசனம் பண்ண ஞான மார்க்கத்தை அவர்களுக்கு உபதேசம் பண்ணி மகி மகி நத்மரசா பிலீனகா உன்னுடைய பொழுத சத்சங்கமாக உபதேச மார்க்கத்தில் அங்க கழிச்சிருந்தியாமேன்னு சொல்லி 9வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம், மைந்தர்க்கு ஞானத்தை மிக ஊட்டி துறவு பெறும் கோலம் பூண்டு சிந்தையிலே தெளிந்திருந்தோம் மற்றவர்க்கே ஆண்டவனின் அருளை நல்க சிந்தனைகள் பல பலவும் ஏற்பீர்கள் பூரணமாம் ஞானம் கண்டே உந்தமது பெருமையினால் உலகமெல்லாம் சஞ்சாரம் செய்தீரன்றோ அப்படின்னு முடிச்சு தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகம் ரிஷபதேவனுடைய சரித்திரத்தையும் முடிக்கிறார். அந்த 10வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி கம்பீரமாக துவங்கினார். குருவாயூரப்பா, சயுவ்ரதம் கோமிருக காகச்சர்யம் சிரம் சரணாப்ய பரம் ஸ்வரூபம் தவாகிருதாங்க குடகாச்சலத்வம் குருவாயூரப்பா, ஞானிகள், மார்க்கம், சன்னியாசிகளுடைய உத்தம தர்மம் எல்லாத்தையும் உபதேசித்து நீ ரிஷபனாக சயுவ்ரதம் அப்படின்ற ஒரு விரதத்தை அனுஷ்டிச்சையாமே என்றார். சயுவ்ரதம்னு தான் ஸ்லோகத்தையே ஆரம்பிக்கிறார். சயுவ்ரதம்னா என்னன்னா, மலப்பாம்பு போல தன்னுடைய சரீரத்தை மாத்தின்றதுதான். மலப்பாம்பு போலன்னா என்ன அர்த்தம்? மலப்பாம்புக்கு ஆகாரத்துல ஆசையே கிடையாது. அது எதை சாப்பிடும்னா, கையில என்ன கிடைக்கிறதோ அது ஆகாரமா சாப்பிடுமா. இரையை தேடி அலையாத ஒரு பாம்பு வர்க்கத்தை சேர்ந்தது மலைப்பாம்பு. அப்ப சாதுக்கள் என்ன பண்ணுவான்னா, இரையை தேடி அலைய மாட்டா, என்ன கிடைக்கிறதோ அது ஆகாரமா எடுத்துப்பா. ஆகாரம் இல்லைன்னாலும் அவ ஆத்ம போஷணத்துக்காகவோ சரீர போஷணத்துக்காகவோ இடம் கொடுக்காததுனால அதனால கவலைப்பட மாட்டாளாம். அப்படிப்பட்ட அந்த சயுவிரதத்தை, சயுவிரதம் கோமிருக காகச்சர்யம், சயுவிரதத்தை மாத்திரம் நீ அனுஷ்டிச்சேன்னு இல்ல, பசுபக்ஷிகள் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு நிலைக்கு ஒரு மானாகவும் ஒரு பசுவாகவும் உன்னுடைய சொரூபத்தை மாத்திண்டு ஆத்ம விசாரத்தை நீ பண்ணிட்டு சிரம் சரணாப்ய பரம் ஸ்வரூபம் தவாகிருதாங்க குடகாச்சலத்வம் எல்லாத்தையும் மறந்த ஒரு யோகியினுடைய நிலையாக ரிஷபனான தாங்கள் யோகேஸ்வரராக உங்க காலத்தை கழிச்சு கடைசியா பத்ரிகாசிரமம் போன்ற உயர்ந்த இடங்கள்லாம் சஞ்சாரம் பண்ணி தீர்த்த ஸ்நானங்களை எல்லாம் நடத்தி தொடர்ந்து சன்னியாசிகளுக்கு பலவிதமான உபதேச மார்க்கங்களை எல்லாம் நீங்க உபதேசம் பண்ணி, குருவாயூரப்பா உங்களுடைய அந்த ரிஷபன் அப்படின்ற அந்த ஒரு வேஷத்தை துறந்து தாங்கள் உங்களுடைய பதமான அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைஞ்சேலாமே, இந்த அவதாரம் பூர்த்தியாச்சாமே. குருவாயூரப்பா, இந்த சரித்திரம் சத்தியமான தவாகிருதாங்க குடகாச்சலத்வம் தாபால் மம பாகுருவாதநாத.
தசகத்தை முடிக்கிறார் நாராயண பட்டத்திரி. எப்பவுமே நாராயணியத்துல நமக்கு கவனத்துல இருக்கும், தசகம் முடிகிற சமயத்துல தன்னுடைய குறைய எடுத்து சொல்வாராம். அதான நாராயணியம். இவர் நாராயணியத்தை குருவாயூர்ல உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சதே வாதரோகம் அப்படின்ற தீராத ஒரு வியாதி நீங்கிறதுக்காகத்தான். இவர் ஆரம்பிக்கச்சே குருவாயூரப்பன் டக்க ஒரு விஷயத்தை அவங்கிட்டே இருந்து உத்தரவு வாங்கிட்டார். ஒவ்வொரு நாளும் ஒரு தசகம் எழுதுவேன், 9 ஸ்லோகத்துல உன் கதை இருக்கும், 10வது ஸ்லோகத்துல தசகத்தை முடிப்பேன், அன்னைக்கு ராத்திரி உனக்கு ஸ்ரீவேலி புறப்பாடு முடிகிற சமயத்துல முடிப்பேன், கடைசி வரியில என்னோட கோரிக்கையை என்னோட அப்ளிகேஷனை உன்னிடத்துல வச்சுட்டு போவேன். ஏன்னா அன்னைக்கு ராத்திரி முழுக்க இந்த நாராயண பட்டத்திரி மேல்பத்தூர்ன்ற ஊர்ல இருந்து வந்து ரோக நிவர்த்தி வியாதியை போக்கிக்கிறதுக்காகத்தான் நம்ம இடத்துல நாராயணியத்தை எழுதுறான்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு என்னோட கஷ்டத்தை ஞாபகப்படுத்துவேன்னு சொல்றார். அது போல இந்த 20வது தசகத்திலையும் நாராயணியத்துல கிட்டத்தட்ட 1/5 பாகத்தை இவர் முடிக்கிறார். 100 தசகமோனும் அதுல 20வது தசகம் இங்க முடியறது. அப்ப மறுபடியும் ஞாபகப்படுத்துறாராம். ஞாபகப்படுத்தச்சே இந்த ஸ்லோகத்துல கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே தன்னுடைய வேண்டுகோளை வைக்கிறார். மமா பாகுரு தாப்பான்னு, இப்படி கஷ்டப்பட்டு இருக்கனே குருவாயூரப்பா, 20வது நாளா இன்னைக்கு வந்து உன்னிடத்துல வந்து உட்கார்ந்து நான் என்னுடைய கஷ்டத்தை கதறி சொல்லிட்டு இருக்கேன். அதுல பல அவதாரங்களை சொன்னேன். ஒவ்வொரு அவதாரத்திலையும் நீ ஒருத்தருக்கு வந்து குறைய நீக்கிண்டே இருக்க, உபதேசத்தை பண்ற. இந்திரன் கோபிக்கும்படியாக உனக்கு ஒரு கெட்டதை உண்டு பண்ணா கூட அவனிடத்துல நீ கோபிச்சுக்காம இருக்க. இப்படி பரம தயையோட எல்லாரிடத்திலையும் இருந்து போருமா? பட்டத்திரியான எனக்கும் நீ கருணையை உண்டு பண்ணணும். ரிஷபனாக பல தர்ம மார்க்கங்களை உபதேசம் பண்ணது இருக்கட்டும், எங்களை மாதிரி வியாதியால கஷ்டப்படுறவாளுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சொரூபத்தோட எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு தாபால் மாமா பாகுருவாதநாத இந்த தசகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, 5 படைத்தனவாம் உயிர் குலமாயானீர் கண்ணா இறுதியாக சிந்தையிலே உயிர் குலங்கள் செம்மை பெறும் வழிகள்டே பரமாத்மா உருவை பெற்ற வெந்தீஜால் காட்டினிடை உடலல் தாள் மிகவல் தே கருகி போக எந்த திசைதனிலும் இல்லாமல் மறைந்தேரண்ணல் குருவாயூரப்பா எமை காப்பீர் நீயே அப்படின்னு முடிச்ச நாராயண பட்டத்திரி 21வது தசகத்தை தொடங்க இருக்கார். எவ்வாறு தொடங்குகிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இந்த புரசை கிராமத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத கரியமாணிக்க பெருமாள் உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.